நெக்ஸ்ட் கேண்டில் சைக்காலஜி பார்த்துருவோம். அதில் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸில் மந்த்லி, வீக்லி அண்ட் டெய்லி கேண்டில்ஸ் கொடுக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இயர்லி டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய சார்ட் தரும் முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஏன்னா அதை சொல்கிறதுக்கான நேரம் இப்போ வந்திருக்கு அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். 2023 இயருடைய ஹை 21,801.45, 2024 ஓப்பன் 21,727.75. இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 73.7 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 73.7 புள்ளிகள் வித்தியாசத்துக்கு 2023 கொடுத்திருந்த ஹை 21,801 ஒரு 770 புள்ளிகளை இழந்து 2024 லோவா 21,137 அப்படிங்கிற லெவலை கொடுத்துருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் எஸ்கலேட் ஆகி 26,277 போனது ஹிஸ்ட்ரி, வரலாறு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த ஆன்கோயிங் ரன்னிங் இயர் 2025 முதல் முறையாக 21,964 அப்படிங்கிற லெவலை டச் பண்ணுச்சு. அங்கேருந்து எஸ்கலேட் ஆகி மேலே 23,870 கொடுத்துட்டு இப்போ கீழே விழுந்துட்டு இருக்கு தலைகுப்புற. விழக்கூடிய இந்த மார்க்கெட் நேச்சர் திரும்ப 22,200, 22,000 சைக்கலாஜிக்கல் லெவல் அண்டு 21,964 அப்படிங்கிற லெவல்ஸை கம்மிங் டேஸில் பிரேக் பண்ணுது அப்படின்னா 21,848 அப்படிங்கிற முக்கியமான லெவலை ஹோல்டு பண்ணியே ஆகணும். அது என்ன லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி கோவிட் கிராஷில் கீழே விழும் பொழுது 7,511 அப்படிங்கிற ஒரு லெவலை கொடுத்துருந்தது. அங்கேருந்து 26,277க்கு எஸ்கலேட் ஆகி பயங்கரமாக மேலே வந்திருக்கு. இதோடைய ரிட்ரேஸ்மெண்ட் 0.236 ரிட்ரேஸ்மெண்ட் எங்கே வருது அப்படின்னா 21,848 வருது. அடுத்து அதே வேல்யூவில் இந்த 26,277 ரிட்ரேஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் நேச்சர் 38.2% அப்படிங்கிற ரிட்ரேஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா நிஃப்டி 19,108 அப்படிங்கிற லெவலை போய் டெஸ்ட் பண்ணும். ஸோ கம்மிங் டேஸில் நிஃப்டி கண்டிப்பாக 21,848 அப்படிங்கிற லெவலை கண்டிப்பாக ஹோல்டு பண்ணணும். புல் மார்க்கெட்டில் இருக்கும் பொழுது இந்த 0.236 அப்படிங்கிறதே போதுமான ரிட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணி கீழே போகுது அப்படின்னா அது ஒரு இண்டிகேஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், கவனத்தில் வைக்கணும். அதுக்கடுத்து இந்த 21,727.75 அப்படிங்கிறது 2024 ஓப்பன். அதே போல் 21,801.45 அப்படிங்கிறது 2023 ஹை. இந்த 73.7 இருக்கு இல்லையா, இந்த ஜோனை கண்டிப்பாக நிஃப்டி டிசிசிவாக ஹோல்டு பண்ணி ஆகணும். ஒன்ஸ் 21,848 பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னா. ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா 21,848 21,727.75 அப்படிங்கிற ஜோனை டிசிசிவாக பிரேக் பண்ணாமல் ஹோல்டு பண்ணணும் நிஃப்டி. போன வீடியோவில் கூட இந்த 21,728 அப்படிங்கிற ஒரு லெவல் நம்மளுடைய அனாலிசிஸில் வரும்பொழுது அதை பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்டை காட்டியிருந்திருப்பேன். அந்த எக்ஸைட்மெண்ட் என்னங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சுருந்துருப்பீங்க. இந்த வேல்யூ தான் அந்த வேல்யூ. இன்கேஸ் நிஃப்டி 21,727.75 பிரேக் பண்ணி கீழே போகுதுன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இது 21,137 அப்படிங்கிற அந்த 2024 இயருக்கான லோவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். அந்த இடத்தை கண்டிப்பாக நிஃப்டி ஹோல்டு பண்ணணும். இது தேர்ட் லெவல் ஹோல்டிங். அதை ஹோல்டு பண்ணாமல் நிஃப்டி தவிர்க்குது, இல்லை புல்ஸ் விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது புதுசாக இன்னொரு வரலாறு ஹிஸ்ட்ரியை படைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அது என்னங்கிறது இப்போ சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. நிஃப்டியுடைய 34 வருட ஹிஸ்ட்ரியில் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயருடைய லோவை பிரேக் பண்ணி கீழே நிஃப்டி விழுந்திருக்கிறது எத்தனை முறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 முறை கீழே அந்த மாதிரி விழுந்திருக்கு. 1995 அதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் இயர் லோவை பிரேக் பண்ணி கீழே விழுந்திருக்கு. அது அப்படியே கண்டினியூ ஆகி 1996, 1998, அதுக்கடுத்து 2001 திரும்ப ப்ரீவியஸ் இயரோடைய லோவை பிரேக் பண்ணி கீழே விழுந்திருக்கு. அதுக்கடுத்து 2003 அதே மாதிரி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 2008, 2011, 2016 அண்ட் 2020 இந்த 9 வருடங்கள்லையும் நிஃப்டி ப்ரீவியஸ் இயரோட லோவை பிரேக் பண்ணி
கீழே விழுந்திருக்கு. இதில் 1995லேருந்து 1998 வரைக்கும் இருந்தபோது நடந்த மார்க்கெட் கிராஷ், நம்ம கண்ட்ரியில் போயிட்டு இருந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற காரணத்தினாலையும், ஹர்ஷத் மேத்தா ஸ்கேமெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு நம்மளுடைய பேங்கிங் சிஸ்டம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த கான்சிக்வன்சஸ்னாலையும் அந்த மார்க்கெட் நேச்சர் அப்படி இருந்தது. அதுக்கடுத்து 2001 அண்ட் 2003ல் போயிட்டு இருந்த அந்த நேச்சருக்கு எது ரீசன் அப்படின்னா .com பபுள். 2008ல் ப்ரீவியஸ் இயருடைய லோவை பிரேக் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது லெமன் பிரதர்ஸுடைய பேங்க் கொலாப்ஸ், ஃபினான்ஷியல் கிரைசிஸ். அடுத்து அது 2011ல் கண்டினியூ ஆச்சு கொஞ்சம். அதுக்கப்புறம் 2016ல் ப்ரீவியஸ் இயரோட லோவை பிரேக் பண்ணி நிஃப்டி கீழே விழுந்திருக்கு. சிக்னிஃபிகண்ட்டான கரெக்ஷனில் அந்த 2016 இயர் போயிருந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அப்போது சைனா ஸ்லோ டவுனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, க்ரூட் ஆயில் மார்க்கெட் கிராஷ் ஆகிட்டு இருந்துச்சு, குளோபல் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப வொலட்டிலிட்டி அதிகமாக இருந்துச்சு. வழக்கம் போல் அப்போவும் எஃப்ஐஐஸ் பயங்கரமான செல் ஆஃபில் இருந்தாங்க. இந்தியாவில் பேங்கிங் செக்டர் பயங்கரமான ஸ்ட்ரெஸ்லையும் அப்போதைக்கு இருந்துச்சு. என்பிஏ அப்போது ரைஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக ஆர்பிஐ நிறைய விஷயங்களை செஞ்சாங்க. அசட் குவாலிட்டி ரிவ்யூலாம் அப்போ பண்ணாங்க. அதுக்கப்புறம் கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் ரொம்பவும் வீக்காக இருந்துச்சு. பட்ஜெட்டில் கூட அன்சர்டனிட்டி அப்போதைக்கு இருந்துச்சு. இந்த காரணங்கள்னால 2016ல் பங்குச்சந்தை கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் திரும்ப ப்ரீவியஸ் இயரோட லோவை பிரேக் பண்ணி கீழே விழுந்தது 2020. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கோவிட் கிராஷ். 2020க்கு அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய இந்த 4-5 வருடங்களில் நிஃப்டி ப்ரீவியஸ் இயரோட லோவை பிரேக் பண்ணி கீழே விழுந்ததே கிடையாது. ஸோ இந்த இயரில் 2025ல் இந்த 21,137 அப்படிங்கிற புள்ளிகளை நிஃப்டி பிரேக் பண்ணி கீழே விழுது அப்படின்னா அது புது வரலாறு படைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்து மேலே சொன்ன அந்த 9 வருடங்களையும் வச்சு ஒரு டைம் சீரியஸ் அனாலிசிஸ் அண்ட் நம்பர் சீரியஸ் அனாலிசிஸ் பண்ணும் பொழுது என்னால் மேலும் சில முக்கியமான விஷயங்களை, எக்ஸைட்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கேட்ச் பண்ண முடிஞ்சுது. அது என்னங்கிறது இப்போ சொல்கிறேன் கேளுங்க. 1995லேருந்து 2020 வரைக்கும் 9 வருடங்கள் அப்படிங்கிறது தெரியும். இந்த இன்பிட்வீன் டைம் டியூரேஷனில் 30 இயர்ஸில் வெவ்வேறு ஈவெண்ட்ஸ்னால நம்மளுடைய பங்குச்சந்தை வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. அந்த வெவ்வேறு ஈவெண்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாத ஈவெண்ட்டு தான். அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆன இயருக்கும் அடுத்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆன இயருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணி பார்த்தேன். 1995ல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கடுத்து 2001ல் ஸ்டார்ட் ஆச்சு. இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 6 இயர்ஸ். அடுத்து 2001க்கு அப்புறம் 2008ல் ஸ்டார்ட் ஆச்சு. இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 7 இயர்ஸ். அதுக்கடுத்து 2008க்கு அப்புறம் 2016ல் திரும்ப ப்ரீவியஸ் இயரோட லோவை பிரேக் பண்ணி கீழே விழுந்தது. அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 8 இயர்ஸ். 2016க்கு அப்புறம் இப்போது இதே நம்பர் சீரியஸில் வச்சு பார்க்கும் பொழுது 9 இயர்ஸ் கழித்து ப்ரீவியஸ் இயரோட லோவை பிரேக் பண்ணி கீழே விழணும் அப்படின்னா அது 2025 தான். ஸோ ஃபர்ஸ்ட் 6 இயர்ஸ் கேப்பில் ப்ரீவியஸ் இயரோட லோவை பிரேக் பண்ணி கீழே விழுந்திருக்கு ஈவெண்ட்ஸில். அடுத்து 7 இயர்ஸ் டிஃப்ரென்ஸில், அதுக்கடுத்து 8 இயர்ஸ் டிஃப்ரென்ஸில், இப்போது நம்ம ஆன்கோயிங்கில் 9 இயர்ஸ் டிஃப்ரென்ஸில் இந்த நம்பர் சீரியஸ் அனாலிசிஸ் அப்படியே மேட்ச் ஆகி வருது அப்படின்னா 2025ல் நம்ம 2024 லோவை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்படியே இங்கேருந்து அடுத்து ஒரு 10 இயர்ஸ் கழித்து இதே போல் ப்ரீவியஸ் இயரோட லோவை பிரேக் பண்ணி கீழே விழும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது 2035 இண்டிகேட் பண்ணுது. அடுத்து இதே அனாலிசிஸை வேறு கோணத்தில் அசஸ் பண்ணி பார்த்தேன். அப்போது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டாவை என்னால் கேட்ச் பண்ண முடிஞ்சுது. அதாவது ஒரு ஈவெண்ட்டுடைய எண்டுக்கும் அடுத்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதோட ஸ்டார்ட்டுக்கும் வருஷங்கள் இருக்குல்ல, அந்த 2 வருஷங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணேன். அப்படி பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு நடந்த ஈவெண்ட் உங்களுக்கு 1995லேருந்து 1998 வரைக்கும் கண்டினியூ ஆகிருந்திருக்கு. அந்த 98 அது அந்த ஈவெண்ட்டுடைய எண்டு. அதே போல் 2001, 2003 இது .com பபுள். இந்த ஈவெண்ட்டுடைய ஸ்டார்ட்டு அப்படின்னா என்னது, 2001. அப்போ 1998க்கும் 2001க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது 3 இயர்ஸ். அதே மாதிரி அடுத்தடுத்த ஈவெண்ட்டை கால்குலேட் பண்ணி பார்த்தேன். 2003, 2008 இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 5 இயர்ஸ். 2011, 2016 இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 5 இயர்ஸ். 2016, 2020 இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 4 இயர்ஸ். இப்போது 2025ல் ப்ரீவியஸ் இயரோட லோவை கட் பண்ணி கீழே போகுது அப்படின்னா இந்த இயரில் அதை ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கும்போது 2020க்கும் 2025க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 5 இயர்ஸாக இருக்கும். ஸோ த்ரூ அவுட் நிஃப்டியுடைய என்டையர் ஹிஸ்ட்ரியில்
3 இயர்ஸ் ஒரு முறையும் 4 இயர்ஸ் ஒரு முறையும் அதுக்கப்புறம் 3 முறை 5 இயர்ஸில் என்ன பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் இயரோட லோவை பிரேக் பண்ணி ஒரு ஈவெண்ட்டாக ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும் பொழுது 2025 4 அல்லது 5 வருடம் அப்படிங்கிற அந்த சைக்கிளிக்கில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 2029 2030 அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் அடுத்து திரும்ப நம்ம ஒரு கிராஷை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத இங்கிருந்து என்னால் எடுத்துக்க முடியுது. அடுத்து இந்த ஈவெண்ட்ஸை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான காரணங்கள்னால வீழ்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய பங்குச்சந்தையை நம்ம பார்த்துருக்கோம். அந்த 95 98ங்கிறது 2001 2003 2008 2011 இதெல்லாம் வந்துட்டு கிரைசிஸ். சொன்ன பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, 2வது .com பபிள், 3வது ஃபினான்ஷியல் கிரைசிஸ். 2016 மட்டும் கொஞ்சம் எக்ஸப்ஷனலாக வந்திருக்கு. சைனா ஸ்லோடவுன், க்ரோடாயில் மார்க்கெட் கிராஷ் ஆனது, பேங்கிங் செக்டர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தது, கார்பரேட் ஏர்னிங்ஸ் வீக்காக இருந்தது அப்படிங்கிற மாதிரி எஃப்ஐஸுடைய செல் ஆஃப் வந்து அதிகமாக இருந்தது அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இப்போ கொஞ்சம் கார்லேட் ஆகி போகிறதுக்கு இருக்குது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதே செனாரியோ இப்போ கொஞ்சம் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. 2020 யூனிக்காக வந்த ஒரு டிசாஸ்டர் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஸோ 2025 என்ன காரணத்தினால் நடந்தாலும் சரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இங்கேருந்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த டேட்டா அனாலிசிஸில் பார்க்கும் பொழுது இதை பேஸ் பண்ணி இதே மாதிரியே நடக்கும் பட்சத்தில் பங்குச்சந்தை ஒரு குறிப்பிட்ட பாட்டமை வரக்கூடிய நாட்களில் ஃபேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து எஸ்கலேட் ஆகி மேலே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இருந்து எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இதே 2016 பங்குச்சந்தை வீழ்ச்சியை சந்திச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப குயிக்காகவே மேலே ஏறி ரெக்கவரி ஆகி வந்தாங்க. பிகாஸ் ஆஃப் நம்ம டொமஸ்டிக் நேச்சர் ரொம்பவும் பிரகாசமாக இருந்த ஒரு காரணத்தினால. அதே போல் ஒரு நேச்சர் இப்போ வர்றதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்படி வரும் பட்சத்தில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மிகவும் அதிபயங்கரமாக பயன்படுத்தி புதுசாக வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் இந்த மார்க்கெட்டை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் என்னால் இப்போ உறுதியாக சொல்ல முடியுது. அதுக்கு தேவையான முக்கியமான விஷயம் என்னென்னா கேஷ் ரிசர்வ். கையில் பணத்தை சேமித்து வச்சுருக்கணும். முக்கியமான நேரத்தில் பங்குகளில் முதலீடு பண்ணுறதுக்கு பொறுமையாக காத்திருக்கணும். யூஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா வாரன் பஃபட் $300 பில்லியன் கையில் வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்காரு. மார்க்கெட் எப்போ பாட்டம் ஃபேஸ் பண்ணோம், உள்ளே இன்ஃபியூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை எதிர்பார்த்துட்டு. நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜியை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் மந்த்லி கேண்டில் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷனை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரன்னிங் ஏப்ரல் மந்த் ஓப்பன் ஆனது 23,341. ஹையாக கொடுத்துருக்கிறது 23,565 as of now. இன்னும் ரிமைனிங் டேஸ் இருக்குது. இந்த பேரிஷ்னஸ் இந்த ஏப்ரலில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்துட்டு தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போது ரன்னிங்கில் 22,857 அப்படிங்கிறத லோவாக கொடுத்துருந்துருக்கு. செட்டில் ஆகும் பொழுது 22,904 செட்டில் ஆகிருக்கு. ஆனால் போஸ்ட் மார்க்கெட்டில் கிஃப்ட் நிஃப்டி 22,329 அப்படிங்கிற லெவலில் லோவாக டெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் வைக்கணும். ஸோ கம்மிங் டேஸில் கம்மிங் வீக்கில் நிஃப்டி இந்த 22,600 22,300 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணி கீழே போகுது அப்படின்னா ப்ரீவியஸ் மந்த் அதாவது மார்ச் மந்த்துடைய ஓப்பன் 22,194.55 ஹோல்டு பண்ணணும். அப்படி அது ஹோல்டு பண்ணலை அப்படின்னா அடுத்து 21,964.60 ஹோல்டு பண்ணணும். ஸோ 22,194, 22,000 சைக்கலாஜிக்கல் லெவல், 21,964, 21,848 இந்த லெவல்ஸ்லாம் ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோனாக ஆக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். அடிக்குவேட் சேஃப்டி மெஷர்ஸோட அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து சைக்கலாஜிக்கல் வைஸில் பார்க்கும் பொழுது ஏடிஹெச்லேருந்து தொடர்ந்து 5 மாதங்கள் நிஃப்டி கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மார்ச் மந்தில் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக்கை அப்சைடில் கொடுத்துருந்தாங்க. பிப்ரவரி மந்த்துடைய கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில். அந்த கேண்டிலுடைய லோ 22,104, க்ளோஸ் ஆனது 22,124. பட் ரொம்ப பேரிஷ்னஸ் இருந்த அந்த கேண்டிலுடைய ஃபாலோ அப் கேண்டில் என்னாச்சுன்னா ஒரு டெத் கேட் பவுன்ஸ் நடந்து ரொம்ப குயிக்காக மார்க்கெட்டை எதிர்பார்த்த லெவலை விட மேலே எஸ்கலேட் பண்ணி கொண்டு போனாங்க. 23,106 வரைக்கும் கொண்டு போயிருந்திருந்தா கூட அதில் ஒரு லாஜிக் இருந்திருக்கும். பட் 23,106 தாண்டி 23,631 தாண்டி அதுக்கு மேலே ஒரு 234 புள்ளிகளுக்கு பக்கமாக மேலே எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கான கான்சிக்வன்சஸை ஒரு பி ஃபிட்டிங் ரிப்ளையை தான் இப்போதைக்கு வந்துட்டு பியர்ஸ் புல்ஸுக்கு திரும்ப கொடுத்துட்ருக்காங்க. சொல்லப்போனால் பியர்ஸ் வந்து புல்ஸை வாலண்டியராக கையை பிடிச்சி வாங்க சாமிகளா அப்படின்னு சொல்லி மேலே கூட்டிகிட்டு போனதே அவங்க தான். கொண்டு போயிட்டு அங்கேருந்து அவங்க தலைகுப்புற கீழே தள்ளி விட்டுருக்காங்க. முன்னாடி கூட சொல்லியிருந்திருக்கேன், தெளிய விட்டு அடிக்கணும் அப்படிங்கிறதான்.
ஸோ போன மந்த் நடந்தது, இப்போ போகக்கூடிய சம்பவங்களை வச்சு பார்க்கும் பொழுது ஒரு பிளான்ட் அட்டாக் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக புரியுது. இதுபோல் போன வீக் அனாலிசிஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு நேரோ ரேஞ்சில் போகக்கூடிய சைட்வேஸ் மார்க்கெட்டாவோ அல்லது ஒரு ப்ராட் ரேஞ்சில் போகக்கூடிய ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாவோ இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். அதாவது 22,200க்கும் 23,500க்கும் இடையில போகக்கூடிய ஒரு மார்க்கெட்டாக ப்ராட் ரேஞ்சில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இப்போ நடக்கக்கூடிய ப்ராசஸ் வச்சு பார்க்கும் பொழுது இப்போ 22,200, 22,124, 104 அப்படிங்கிற லெவல்ஸ் எல்லாத்தையும் நிஃப்டி ஹோல்டு பண்ணி அந்த இடத்துல ஒரு சைட்வேஸை ஃபாலோ பண்ணுது ஃபார் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஓரளவுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த பேரிஷ்னஸ் அப்படியே வந்துட்டு குயிக்காக கீழே போயிட்டு கண்டினியூ ஆகாமல் ஒரு சைட்வேஸை ஃபாலோ பண்ணி போகுது அப்படின்னா, மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்கு, அதாவது டவுன் சைடில் பாட்டம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப குயிக்காக வந்து கீழே இறங்கி அதுக்கப்புறம் மேலே எஸ்கலேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, ரொம்ப ரொம்ப குயிக்காகவே வந்துட்டு அப்சைடில் ஒரு ரெக்கவரியை கொடுத்து பிறகு அந்த இடத்துல இருந்து ஒரு சைட்வேஸை ஃபாலோ பண்ணி திரும்ப கீழே தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இன்னொன்று, ஏடிஹெச்லேருந்து இப்போ கீழே விழுந்திருக்கு இல்லையா, விழுந்து ஒரு ப்ராட் ரேஞ்சில் ஒரு சைட்வேஸை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா, கேண்டில் ஸ்டிக் வைஸில் பேட்டர்ன் வைஸில் பார்க்கும் பொழுது இது ஒரு பியர் ஃப்ளாக் ஃபார்மேஷனை கொடுக்கும். 26,277 இந்த 21,964 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலான வேல்யூவை டவுன் சைடில் நம்ம பார்த்தோம்னா நிஃப்டி எங்கே போய் நிற்கும்னு பாருங்கள். பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, அப்படி நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம். நெக்ஸ்ட், வீக்லி கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜியை பார்க்கும் பொழுது ஒரு பேரிஷான ஸ்ட்ராங் ரெட்டிஷ் கேண்டில் போன வீக் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அந்த வீக்கில் 614 புள்ளிகளை நிஃப்டி இழந்திருக்கு, 2.61% நிஃப்டி இழந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த ஒரு கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோஜி கேண்டில் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் வருதுன்னா அதோடைய ஃபாலோ அப் கேண்டில் ஒரு ரெட் கேண்டிலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு போன வீக்கில் அனாலிசிஸில் நம்ம சொல்லியிருந்தோம். இதில் பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 4 நாட்கள் வந்துட்டு ட்ரேடிங் செஷன்ஸ் இருந்திருந்தாலும் கடைசியாக அந்த 5வது நாள் தான் அவங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். வியாழக்கிழமையெல்லாம் எக்ஸ்பைரியில் வந்துட்டு சில லெவல்ஸ் எதிர்பார்த்துட்டு டவுன் சைடில் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ரீட்டைலர்ஸ் எல்லாத்தையும், ட்ரேடர்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை ரொம்ப சாவகாசமாக நிஃப்டியை கீழே இறக்கி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை தான் சொல்கிறேன், ஒரு டாஸ்க்கை ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர்னால அந்த வேலையை ஒரே நாளில் செய்ய முடியும். பட் அவர் 10 நாள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது 9 நாளை வந்து தூங்கியே கழிச்சு மீதி 10வது நாளில் அந்த வேலையை டக்குன்னு செஞ்சு முடிப்பார். அது பிக் பிளேயர். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த பேரிஷான கேண்டிலுடைய லோ 22,857, க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,904. ஒரு 47 புள்ளிகளை லோவர் லெவல்லேருந்து கெயின் பண்ணியிருக்கு. ஸோ கமிங் டேஸில் இந்த பேரிஷ்னஸ் அப்படியே கண்டினியூ ஆகி கீழே ஓப்பனிங்லேயே வந்து 22,500 and 300 இன் பிட்வீன் அந்த மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இது ஃபர்தராக ஒரு குயிக் பவுன்ஸை கொடுத்து திரும்ப அதோடைய பேரிஷ்னஸை கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வைக்கணும். அடுத்து மார்ச் 17th வீக்குடைய லோ 22,353.15. ஸோ கமிங் டேஸில் இந்த 353 அண்ட் 314.70 அப்படிங்கிற லெவலை கண்டிப்பாக நிஃப்டி டிஃபெண்ட் பண்ணணும். இந்த 2 லெவலையும் பேனிக்கில் திரும்ப பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக இது அடுத்த லெவலில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தவிர மார்ச் 17th வீக்கில் 953 புள்ளிகளை நிஃப்டி கெயின் பண்ணியிருந்தது. அது மொத்தத்தையும் அஃபீஷியலாக இழந்துட்டாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ராங்கான பேரிஷ்னஸ் மார்க்கெட்டில் வந்துருச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி கேண்டில் பார்க்கும் பொழுது வரக்கூடிய வீக்கில் வந்துட்டு ஒரு பேரிஷான கேண்டிலாக வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்படி பேரிஷாக போகும் பொழுது ஒரு பர்டிகுலர் லெவலில் இருந்து ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸை அப்சைடில் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட், டெய்லி கேண்டில் சைக்காலஜியை பார்க்கும் பொழுது போன வீக்கில் மொத்தம் 4 ட்ரேடிங் செஷன்ஸ் தான் இருந்திருக்கு. அதில் 2 நாட்கள் வந்துட்டு க்ரீன் கேண்டில் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அந்த 2 நாள்லேயும் நிஃப்டி ஒரு நேரோ ரேஞ்சை ஃபாலோ பண்ணுச்சு. அப்சைடில் புல் டாமினன்ஸ் இருக்க மாதிரியே மெயின்டைன் பண்ணி ஒரு ஃபேக்கான ஒரு மூவ் அப்சைடில் கொடுத்துட்டே இருந்தாங்க. நிஃப்டியுமே 23,130 அப்படிங்கிற லெவலில் டவுன் சைட்லையும் 23,350 அப்படிங்கிற லெவலில் அப்சைட்லையும் ஒரு பேஸாக பேரியராக வச்சு அதுக்குள்ளே மட்டுமே ட்ராவல் ஆனாங்க. மெயின் டைமில் குளோபல் மார்க்கெட் எல்லாம் கிராஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட்டில் நம்மளுடைய நிஃப்டி ரொம்ப ஸ்டபோனாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணை அந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை எக்ஸ்பைரியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சிறப்பான சம்பவத்தை அரங்கேற்றி இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இப்போ க்ளோஸ் ஆகிருக்கக்கூடிய 22,904 கீ அண்ட் கிரிட்டிக்கல் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 22,786 அப்படிங்கிறது ஒரு
கீ லெவலாக இருக்குது. அதுக்கடுத்து கிரிட்டிக்கல் லெவல் 22,353 அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் லெவலாக இருக்குது. இந்த 2 லெவல்ஸையும் கமிங் டேஸில் டிசிசிவாக வால்யூமோட பேனிக்கோட பிரேக் ஆகுது அப்படின்னா அடுத்து ஃபர்தராக டவுன் சைட் லெவல்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வைக்கணும். நெக்ஸ்ட் பிளைன் சார்ட்டை அப்சர்வ் பண்ணும்போது என்னால் என்ன மாதிரியான சார்ட் பேட்டர்ன்ஸை கேட்ச் பண்ண முடியுது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போன வீக்கில் கூட நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன், போல் ஃப்ளாக் ஃபார்மேஷன், சைன் வேவ் ஃபார்மேஷன், கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன்லாம் ப்ராக்ரஸில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதில் இப்போது கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் ஆயிடுச்சா? இன்னும் பிரேக் ஆகலை. இந்த போல் ஃப்ளாக் ஃபார்மேஷன் பிரேக் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், அந்த இடத்துல கொஞ்சம் பிரேக் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சைன் வேவ் ஃபார்மேஷன் பிரேக் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது ப்ராக்ரஸில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ கமிங் டேஸில் இந்த 22,600 அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்குது. அதுக்கு முன்னாடி 22,786 அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்குது. இந்த 22,786 அப்படிங்கிற லெவலை ஹோல்டு பண்ணி க்ளோஸ் ஆகிக்குது அப்படின்னா அது இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் ஸ்டில் வேலிடாக இருக்குது அப்படிங்கிறது அதோடைய மீனிங். ஏன்னா சில அக்ரெசிவான புல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லெஃப்ட் ஷோல்டருடைய பாட்டம் விச் இஸ் 22,786க்கு கீழேயும் வந்து அவங்க ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. ஈவன் ஹெட் வரைக்கும் கூட, ஹெட்டுடைய பாட்டம்னா அது 21,964 வரைக்கும் கூட சில புல்ஸ் என்ன ஃபேஸ் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ மார்க்கெட் 22,786 பிரேக் பண்ணி கீழே போகுது, 22,353 பிரேக் பண்ணி கீழே போகுது. பட் க்ளோஸ் ஆகிறது 22,786 அண்ட் அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் கவனத்தில் வைக்கணும் இந்த இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஸ்டில் வேலிட் அப்படிங்கிறத. அதே போல் அந்த கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் அந்த இடத்துல வேலிட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அவுட்லயர் ஃபார்ம் ஆகிருக்கும். காரணம் ஒரு லாங் விக்கு டவுன் சைடில் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால. அதுவே சைன் வேவ் ஃபார்மேஷன் வேலிடாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், அஃப்கோர்ஸ் அது வேலிடாக இருக்கும். 22,786 டிஃபெண்ட் பண்ணி மேலே எடுத்தாலும் அது வேலிட் தான். அதுவே கீழே போய் 21,964 டிசிசிவாக திரும்ப மேலே எடுக்கிறாங்க அப்படின்னாலும் அது வேலிட் தான். ஸோ 3 பேட்டர்ன் இப்போதைக்கு வேலிடாக திரும்ப கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃபார் த ஃபேவர் ஆஃப் புல்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜை செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும் பொழுது 200 டேஸ், 100 டேஸ், 50 டேஸ், 20 டேஸ் இந்த மூவிங் ஆவரேஜோடைய லெவல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி நிஃப்டி டிசிசிவாக கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. 200 and 100 எங்கே வருது அப்படின்னா 23,350 400 அப்படிங்கிற லெவலில் காட்டுது. அதை கீழே தான் நிஃப்டி விழுந்திருக்கு போன வாரத்தில் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கடுத்து 50 டேஸ் அண்ட் 20 டேஸ் பாட்டமில் இருந்தது. அதோடைய லெவல்ஸ் வந்து 23,120 100 அப்படிங்கிறது காட்டுது. அதையும் பிரேக் பண்ணி தான் நிஃப்டி கீழே டிசிசிவாக க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ திரும்ப 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணி கட் பண்ணி கீழே விழுந்திருக்கு. கூடவே 50 டேஸ், 20 டேஸ், 100 டேஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு தள்ளிட்டு கீழே வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் சைன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. இதுக்கு முன்னாடி டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்பொழுது 200 டேஸை கட் பண்ணி கீழே விழுந்து திரும்ப ரெக்கவரி ஆனது. இப்போது 23,870 கொடுத்துருக்குல்ல, இதே போல் 23,807 அப்படிங்கிற ஒரு தடவை ஒரு லெவலை முன்னாடியே கொடுத்துச்சு. அந்த டைமில் மேலே போயிட்டு சஸ்டைன் பண்ண முடியாமல் தலைகுப்புற கீழே விழும் பொழுது 1,906 புள்ளிகளை நிஃப்டி இழந்துச்சு. இப்போது அதே போல் அதே இடத்துல 200 டேஸ் மூவிங் அவரேஜை கட் பண்ணி மேலே போய் சஸ்டைன் பண்ண முடியாமல் கீழே விழுந்திருக்கு. திரும்ப அதே போல் ஒரு 2,000 புள்ளிகளை நிஃப்டி இழக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும் பொழுது ஆல்ரெடி 20 பீரியட் அண்டு 50 பீரியட் மூவிங் அவரேஜ் கீழே தான் நிஃப்டி இப்போ இருக்குது. அடுத்து 100 பீரியட் மூவிங் அவரேஜ் 22,128 காட்டுது. ஸோ இந்த லெவல் ரொம்ப முக்கியமான லெவல் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி 100 பீரியட் மூவிங் அவரேஜை டச் பண்ணி கீழே ஒரு விக்கு மாதிரி கொடுத்துட்டு குயிக்காக நிஃப்டி மேலே எழுந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 23,870 கொடுத்தது. ஸோ திரும்ப போய் இந்த 100 பீரியட் மூவிங் அவரேஜை பிரேக் பண்ணி கீழே டிசிசிவாக க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஃபர்தராக லோவர் லெவலில் 200 வீக்ஸ் மூவிங் அவரேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த லெவல் என்ன அப்படின்னா 19,864 இப்போ காட்டிகிட்ருக்கு. சரி, 100 பீரியட் மூவிங் அவரேஜை இதுக்கு முன்னாடி எப்போ வந்துட்டு வீக்லி டைம் ஃப்ரேமில் டெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிட் கிராஷுக்கு அப்புறம் 2022 ஜூனில் இந்த மாதிரி 100 பீரியட் மூவிங் அவரேஜை டச் பண்ணி கீழே விழுந்துட்டு ஒரு 2 வாரம் அதே லெவலில் சஸ்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே எஸ்கலேட் ஆகி போயிருந்திருக்கு. ஸோ இந்த 100 பீரியடை கட் பண்ணும்போது ஒரு பேனிக் கிராஷ் நடக்குமா அல்லது சைட்வேஸை ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு அந்த இடத்துல வெயிட்டேஜ் பேசிஸில் பார்க்கும்பொழுது மோஸ்ட்டாக சைட்வேஸை ஃபாலோ பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. 100 பீரியடுக்கான மூவிங் அவரேஜை ரொம்ப பேனிக்கில் பயங்கரமாக கிராஷ் ஆகி
கீழே விழுந்தது எப்போ அப்படின்னு பார்த்தா 2020 கிராஷு, 2016 கரெக்ஷன், 2011 அண்ட் 2008 இதுலெல்லாம் வந்துட்டு 100 பீரியட் அண்ட் ஈவன் 200 பீரியடையும் பிரேக் பண்ணி கீழே விழுந்து கொஞ்சம் நாட்கள் சஸ்டெயின் பண்ணி அதுக்கப்புறம் மேலே வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும் பொழுது 20 பீரியடுக்கான மூவிங் ஆவரேஜ் 22,522 காட்டுது. ஸோ இது கமிங் டேஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கோவிட் கிராஷுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 20 பீரியட் மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிவிட்டு 2 முறை மேலே எஸ்கலேட் ஆகிருக்கு. இப்போ 3வது முறை டச் பண்ணி எஸ்கலேட் ஆகிட்டு திரும்ப அந்த லெவலை டச் பண்ண கீழே இறங்கிட்டு இருக்கு. இப்படி வரக்கூடிய லெவல் ஒன்ஸ் அந்த 22,522 பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னா அடுத்து 50 பீரியடுக்கான மூவிங் ஆவரேஜ் 19,680 காட்டுது. அப்படி கீழே வரும் பொழுது அந்த 50 பீரியட் மூவிங் ஆவரேஜை டச் பண்ணி அங்கேருந்து எஸ்கலேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரியில் திரும்பி பார்க்கும் பொழுது 2016 அண்ட் 2011 இந்த மாதிரி கீழே வரும் பொழுது அந்த 50 பீரியட் மூவிங் ஆவரேஜை மந்த்லி டைம் ஃப்ரேமில் டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து எஸ்கலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதே 50 பீரியடையும் பிரேக் பண்ணி 100ஐயும் பிரேக் பண்ணி கீழே போனது எப்போ அப்படின்னு பார்த்தா 2020 கோவிட் கிராஷ், அதுக்கு முன்னாடி 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ். ஸோ போயிட்டு இருக்கக்கூடிய மற்ற ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வச்சு பார்க்கும் பொழுது இந்த 20 பீரியடை டிசிசிவாக ஹோல்டு பண்ண தவறிட்டாங்க அப்படின்னா 50 பீரியடை டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, விச் இஸ் 19,680 அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இன்கேஸ் அதையும் பிரேக் பண்ணி 100 பீரியடுக்கான மூவிங் ஆவரேஜை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப சாலிடான ஒரு ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் கிடைக்கணும். லைக் டாரிஃப் வார், கரன்சி வார் அண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது நடக்குது, அதுக்கான உத்தேசங்கள் இருக்குது வரக்கூடிய மாதங்கள்ல அப்படின்னா அந்த லெவலில் டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த 100 பீரியட் மூவிங் ஆவரேஜ் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா 16,291. ஸோ 100 பீரியட் அப்படிங்கிற லெவலில் டச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள் தான் பதில் சொல்லணும். ஆனால் இந்த 50 பீரியட் மூவிங் ஆவரேஜை டச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ போகக்கூடிய மூமெண்ட்ஸை வச்சு பார்க்கும்பொழுது பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்படி கீழே வரும்பொழுது 19,680 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே போயிட்டு ஒரு விக்கை கொடுத்துட்டு அங்கேருந்து எஸ்கலேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி விக்கை கொடுத்து மேலே எஸ்கலேட் ஆகுதுன்னா எந்த இடத்து வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த லெவலை கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். நெக்ஸ்ட் போலிங்கர் பேண்ட்ஸை செக் பண்ணிடலாம். போலிங்கர் பேண்டோடைய மிட் பேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 22,790 இருக்குது. ஆல்மோஸ்ட் அந்த ரீஜனில் தான் இப்போ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்பர் போலிங்கர் பேண்ட் 26,290 அப்படிங்கிற லெவலை காட்டிகிட்டு இருக்குது. அதே போல் லோவர் போலிங்கர் பேண்ட் 19,289 அப்படிங்கிற முக்கியமான லெவலை காட்டிகிட்டு இருக்கு. ஸோ கமிங் டேஸில் இந்த மிட் போலிங்கர் பேண்டை டிசிசிவாக ஹோல்டு பண்ணுமா அல்லது பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறத கவனித்து வாட்ச் பண்ணணும். இன்கேஸ் டிசிசிவாக ப்ரீவியஸ் 2 மந்த்ஸுடைய லோவையும் பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது சிச்சுவேஷன் இன்னும் கொஞ்சம் மோசமாகுது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணோம். ப்ராபபிலிட்டி வைஸில் பார்க்கும்பொழுது மிட் போலிங்கர் பேண்டை கட் பண்ணி கீழே லோவர் லெவல் போலிங்கர் பேண்டை நிஃப்டி டச் பண்ணணும் அப்படின்னா ஒரு நேரோ ரேஞ்ச், பேரிஷான ஒரு நேரோ ரேஞ்சை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் லோவர் லெவலில் இருக்கக்கூடிய போலிங்கர் பேண்டை டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதை மைண்டில் கொஞ்சம் வச்சுக்கணும் நம்ம. அடுத்து வீக்லி லெவலில் இருக்கக்கூடிய போலிங்கர் பேண்டை பார்க்கும் பொழுது மிட் போலிங்கர் பேண்ட் 23,411 காட்டிகிட்டு இருக்கு. லோவர் போலிங்கர் பேண்ட் 22,052 காட்டிகிட்டு இருக்கு. ஸோ டவுன் சைடில் வரும்பொழுது இந்த 22,052ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்பொழுது மிட் போலிங்கர் பேண்ட் 23,014 அப்படிங்கிறத காட்டுது. லோவர் போலிங்கர் பேண்ட் 22,123 அப்படிங்கிற லெவலில் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ இந்த 22,050 22,124, 194 அப்படிங்கிற லெவல்ஸ் எல்லாம் திரும்ப வந்துட்டு இருக்கனால இந்த ஜோன் ஒரு முக்கியமான ஜோனாக கமிங் டேஸில் ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, கவனத்தில் வைங்க. நெக்ஸ்ட் RSI செக் பண்ணிடுவோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும் பொழுது RSI 45.93 அப்படின்னு காட்டுது. ஸோ ஓவர் சோல்டு ஜோன் அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்க்க முடியல. ஈவன் 14 பீரியடுக்கான மூவிங் ஆவரேஜையும் கட் பண்ணி கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓவர் சோல்டு ஜோனுக்கு இது போகுது அப்படின்னா ப்ரீவியஸாக 21,964 அப்படிங்கிற லெவலில் டச் பண்ணும்போது ஓவர் சோல்டு அப்படிங்கிற ரீஜனை டெஸ்ட் பண்ணுச்சு. அதே போல் இப்போ திரும்ப 22,000 21,800 அப்படிங்கிற ரீஜனை ரொம்ப குயிக்காக போய் டச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஓவர் சோல்டு அப்படிங்கிற ரீஜனில் சஸ்டெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த இடத்துல இருந்து குயிக்காக பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும், கவனமாக இருக்கணும். இன்கேஸ் அந்த இடத்துல சைட்வேஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இன்னமும் கவனமாக இருக்கணும். அடுத்து வீக்லி டைம் ஃப்ரேமில் RSIயை பார்க்கும் பொழுது இப்போது 44.94 அப்படிங்கிற லெவலில் காட்டிகிட்டு இருக்கு. அது 14 பீரியட் மூவிங் ஆவரேஜ் இதுக்கு முன்னாடி எப்போ அப் சைட்லேருந்து டவுன் சைடில் கட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ATHல செப்டம்பரில் மேலேருந்து கிராஷ் ஆகி கீழே விழும் பொழுது அந்த 14 பீரியட் மூவிங் ஆவரேஜை
டவுன் சைடில் கட் பண்ணியிருக்கு. இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஒரு பயங்கரமான எஸ்கலேஷனில் மார்க்கெட் மேலே வந்துச்சு இல்லையா, அப்போது 14 பாயிண்ட் மூவிங் அவரேஜை பிரேக் பண்ணி அப் சைடில் பிரேக் பண்ணி மேலே வந்துச்சு. இது ஒரு பாசிட்டிவான சைனாக தான் பார்த்தோம். ஆனால் போனது திரும்ப என்ன ஆகுது, தலகுப்புற கீழே விழுது. ஸோ திரும்ப 14 பீரியட் மூவிங் அவரேஜை கட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி கட் பண்ணும் பொழுது ரொம்ப ஒரு ஷார்ப்பான செல் ஆஃப் கிரியேட் ஆச்சு. அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இப்போவும் கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். அடுத்து மந்த்லி ஆர்எஸ்ஐயை பார்க்கும் பொழுது இப்போது நிஃப்டி 56.12 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. மந்த்லி ஆர்எஸ்ஐ ரீசெண்டாக 53லேருந்து 55 அப்படிங்கிற இந்த ரீஜனை டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து குயிக்காக எஸ்கலேட் ஆகி மேலே வந்தவங்க திரும்ப டவுன் சைடில் ஜேர்னியை திரும்ப கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அதே 53 to 55 கிட்ட வரும் பொழுது ஒரு பவுன்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கும். அப்படி பவுன்ஸ் இல்லாமல் ஒரு சைட்வேஸை ஃபாலோ பண்ணி போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃபர்தராக இன்னமும் இந்த ட்ரெண்ட் டவுன் சைடில் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கன்க்ளூஷன், ரொம்ப அசாதாரணமான சூழ்நிலையை நம்மளுடைய பங்குச்சந்தையும் சரி உலக பங்குச்சந்தையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. பேரிஷான சென்டிமெண்ட்டில் மார்க்கெட் கீழே வீழ்ச்சி அடைஞ்சிட்ருக்கு. கிஃப்ட் நிஃப்டி ரொம்ப அதில் பாதாளத்தில் போன வெள்ளிக்கிழமை விழுந்து கிடக்கு. 22,329 அப்படிங்கிற லெவலை கிஃப்ட் நிஃப்டி லோவாக கொடுத்துருந்துருக்கு. நம்மளுடைய ஸ்பாட் நிஃப்டி 22,857 அப்படிங்கிற லெவலை லோவாக கொடுத்து 22,904 அப்படிங்கிறதுல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓப்பனிங்லேயே வந்துட்டு ஒரு 500லேருந்து 600 பாயிண்ட்ஸ் டவுனை இண்டிகேட் பண்ணி கீழே விழக்கூடிய ஒரு மார்க்கெட் நேச்சராக மண்டே ஓப்பன் ஆகுது அப்படின்னா 22,300லேருந்து 350 அப்படிங்கிற அந்த ரீஜனில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி ஓப்பன் ஆகும் பொழுது அந்த இடத்துலேருந்து குயிக்காக ஒரு பவுன்ஸ் அப்சைடில் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் பேனிக் ஃபேக்டர் அதிகமாகுது, குளோபல் நேச்சர் அப்படியே ஃபாலோ ஆகுது மண்டேல அப்படின்னா திரும்ப அது டவுன் சைடில் 22,200, 22,120 to 100, 22,050, 22,000 சைக்கலாஜிக்கல் லெவல், 21,964, 21,848, 21,727.75 இதெல்லாம் முக்கியமான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸாக டவுன் சைடில் இருக்கும். பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோனாக ஆக்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கும். சொல்லப்போனால் 21,800லேருந்து 21,700 அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஹாட் மில்க் ஜோன். அந்த இடத்துல வரும்போதெல்லாம் நிஃப்டி அப்சைடில் குயிக்காக ஒரு ஜெர்க்கை கொடுத்து மேலே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதே போல் அந்த இடத்துல ஒரு ஸ்டாக்னண்ட் ஆகி சைட்வேஸை ஃபாலோ பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கவனமாக அந்த இடத்துல வாட்ச் பண்ணணும். இந்த பேனிக் ஃபால் அப்சைடில் பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா 22,400, 22,600, 22,780, 22,857, 22,924, 23,106, அதுக்கு முன்னாடி 23,047 இந்த லெவல்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டவுன் சைட் லெவல்ஸ் அண்ட் அப் சைட் லெவல்ஸை கொடுத்துருக்கோம். அப் சைட் லெவல்ஸில் எல்லா லெவல்ஸும் போய் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டால் ஒரு கொஷின் மார்க் இருக்குது. பட் டவுன் சைட் லெவல்ஸில் ஒரு குறிப்பிட்ட லெவலை ரீச் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி பவுன்ஸ் ஆகும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் லாஜிக்கல் பியர்ஸ். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், அவசர கதியில் மார்க்கெட்டில் புது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் உள்ளே குதிக்கக்கூடாது. அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மார்க்கெட் நேச்சர் கடந்த காலங்களில் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படிங்கிறது என்னால் ஓரளவுக்கு கேட்ச் பண்ண முடிஞ்சிருக்கு. கோவிட் கிராஷில் கூட சில டாக்டிக்கலான மூவ்ஸை ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க பிக் பிளேயர்ஸ். ஸோ ப்ராஃபிட்டை பார்க்கும் பொழுதே லாக் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் வைங்க, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வைங்க. புது ட்ரேடர்ஸ் உள்ளே குதிக்கும் பொழுது நார்மலாக எடுக்கிற மாதிரி எல்லா பணத்தையும் உள்ளே போட்டு ட்ரேட்ஸை கமிட் பண்ணாதீங்க. 1 lot or 2 lot அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணி உள்ளே போங்க. அப்படி இல்லையா ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்கள். அடுத்த தடவையும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். தயங்காமல் மொத்த தோப்பையும் குத்தகைக்கு எடுத்து எல்லா காய்களையும் பறிச்சிடலாம். திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.